இல்ல எதுக்கு கை தூக்குனேன்னா யாரும் சொன்னாங்க சபரி ஃப்ரேம் பண்ண பார்த்தாருன்னு. அவரு அந்த ஐயோ பிராங்க் மறுபடியுமா அதுதான் அது பேசிட்டு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது அவரு பிராங்க் நினைச்சுதான் அது ப்ரூஃப் எடுத்து வச்சிருந்தாரு. நாளைக்கு என்னன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்றதுக்கு. அதுக்குள்ள என்ன ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டி அவரை கிளவுனு அது இதுன்னு சொல்லி எதுக்கு அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க இது பண்றேன். அவரு வந்து சாண்ட்ரா ஒரு ஜாமா அதுல போட்டுதான் அவர் பார்த்தாரு. ஆனா பிரஷ்ஷான்னு தெரியாது. ஆனா சன்ராவும் அதுல ஜாமா போட்டிருக்காங்க. அந்த பிரஷ் வந்து கனியோட அவ்வளவுதான். அப்புறம் பிரஷ் வந்து காணாச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் இல்லங்க இது இல்லங்க இந்த பிரஷ் டாபிக்கே இனிமேட்டு விட்டுறலாங்க. சபரி வந்து சரிங்க ஒத்துக்கிறோங்க விட்டுருங்க திருப்பி சொல்லி. சபரிய வந்து ஃப்ரேம் பண்ணாரு கிளவுனு பட்டம் கட்டுவாங்கன்னு சொல்லுங்க நிர்மலா தேவி இது பேசி முடிச்சாச்சு ஓகேவா. முடிச்சு தோச்சு காய போட்டாச்சு. திரும்பி வேண்டாம். இது பிரஷ் டாபிக் தவிர்த்து வேற ஏதாவது பேசுங்க. அதுதான் சபரி தான் டைட்டில் வின்னர் ஓகேவா. விட்டுருங்க. நன்றி. இன்னொரு வாட்டி யாரையாவது சபரி தப்பா பேசினாங்கன்னா இந்த பிரஷ் கதையை எடுத்தாலே போ. சுபா வர வர ஐயோ சாரிங்க அதுக்கு நான் தான் ரீசன். விக்னி நீங்க தானா? ஆமாங்க நான் தான் ஸ்டார்ட் பண்ண அந்த டாபிக் பெருசா போறது காரணம் நான் தான். சேலத்துக்காரங்களாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? அருண் தெரியுமா? சுருதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா? சுருதி சீசன் 4 5 ஆமா சீசன் 5ல வந்தாங்க. அல்டிமேட்ல வந்தாங்க. சீசன் 5ல வந்தாங்க. அல்டிமேட்லயே வந்தாங்க. அபியும் சேலத்துக்காரங்க தான். எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? ஆனா இருந்தும் நாங்க நியாயத்து பக்கம் தான் பேசுவோம். என்ன மாதிரி ப்ரோ? இப்ப அபிய சபரி பிஆர்னு சொல்ல போறாங்க. இல்லையா பின்ன? ஆமா இல்லையா? போ சாம் தாங்க சபரி. ப்ரோ சபரி அடிச்சு அடிக்க பார்த்துட்டு சபரி ஃபேன்ஸ் எல்லாம் என்னைய வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட் வந்து பிஆர்ன்னு சொன்னா சிரிச்சிருக்காங்க. இல்ல அதான் நெகட்டிவ் பிஆர். ஏன்னா நெகட்டிவ் பிஆர் தான் ஹிட் ஆகும் எப்பயுமே. இது வேறயா? பாசிட்டிவ் இல்ல பிஆர் நான் வந்து நெகட்டிவ் பிஆர். ப்ரோ நான் சபரிக்கு நேத்து ஸ்டாண்ட் எடுத்தேன் சரியா. என்ன யாருமே அவன் குரூப்ல சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் நியாயத்தை கேளுங்க. இது நேத்து வந்து குரூப்பிசம் பண்ணி அவரோட கேப்டன்சி டாஸ்க்ல வந்து எல்லா ஸ்டிக்கையும் பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாகி ஐம் கோன் ஸ்டாண்ட் வித் சபரி என்ன எல்லாம் குரூப்ல சேர்த்துக்கோன்னு சொன்னா வந்து குரூப்ல திட்டுறாங்க கீழே கமெண்ட்ஸ்ல. அதெல்லாம் சரி இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு குரூப்பா சேர்ந்து போட்டாங்களா? அந்த குரூப்புக்கு ஒரு பேரை வைங்க. அத பத்தி ஏன் பேச மாட்டீங்க? அதாவது அதுக்கு முன்னாடி ரசிகனை பதில் சொல்லிடுறேன். ரசிகன் சொன்னார்ல என்ன வந்து கண்டபடி திட்டுறாங்க அப்படின்னு. அது ஏதோ ஒரு ஆர்மில ஜாயின் பண்ணா பரவாயில்ல. நீ வாரம் ஒவ்வொரு ஆர்மில ஜாயின் பண்ண. இல்லங்க இவங்க நான் என்ன தெரியுமா பண்றேன். இவங்க வந்து நீ பிஆர் அப்படின்றாங்க. சரி ஓகே அந்த பிஆர்னா சரி ஓகே அந்த ஆர்மில போய் சேருவோம் அப்படின்னு கேட்கறேன். ஒத்துக்க மாட்டாங்க. வாட் டு டு? மனந்தனாம வந்து ஆர்மியில சேர்த்துக்கிட்ட ஒரே கும்பல் வந்து தர்பீஸ் கும்பல் தான். அதுவும் வந்து ஸ்டார்டிங்ல அர்ஷப் பாய் சேர்த்து விட்டாருன்னு அதோட அவ்வளவுதான். வேற எந்த குரூப்லயும் சேர்த்துக்க மாட்டேன். இந்த வாரம் அபியும் சுபாவும் ஜாலியா இருப்பாங்களே. டூட் நேஷன் வந்து நேஷன்ல இருக்கிறதுனால நான் ஜாலியா தான் இருக்கேன் ப்ரோ. டியூட் நேஷன் நேத்து நான் ஹாப்பி தான் ப்ரோ. உயிர் தெலுங்க டியூட் நேஷன். இன்னும் 2 வாரம் கழிச்சு நாங்க அதை வந்து ரீஓபன் பண்ண போறோம். டியூட் நேஷனை போற போக்க பார்த்தா அதுதான் நடக்கும் போல. 2 வாரம் கழிச்சு வரலாங்க. இப்பவே முடிவு பண்ணுங்க சரியா. இந்த வாரம் பாருங்களேன் ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ்லயே பெஸ்ட் கேப்டன்சின்னு இந்த வாரம் முடியும் போது வாங்குவாரு தலைவர். ஆனா நேத்து பார்க்கணும் ஒரு விஷயம் பாராட்டணும். நேத்து ஃபுல்லா நின்னுகிட்டே இருக்கணும்னு சொன்னாலும் வந்து டிட் இட் லைக் அது ஒரு மாதிரி என்ன சொல்றது ரொம்ப டயர்டே ஆகாம பண்ணிட்டாரு. ஆனா கேப்டன்சி டாஸ்க் வந்தோடனே சபரி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு. ஏங்க அந்த வால்ல போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் நின்னுட்டே இருந்தான்னா வால்ல போய் உட்கார்ந்து இருந்தான். ஆக்சுவலா அந்த கம்பியில உட்கார்ந்து இருந்தான். ஆக்சுவலி அந்த டாஸ்க புரிஞ்சு விளையாண்டது அவன் ஒருத்தர் தான் சரியா. இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்க குச்சியை பிடிச்சு நின்ட்டாங்க. அவன் மட்டும் தான் தள்ளி பிடிச்சான். ரீசன் வந்து அதை எடுத்தா பக்கத்துல இருக்க குச்சியில வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. மிச்சம் எல்லாருமே நின்னதே சரியில்லை ஆக்சுவலி. இல்ல சபரியுமே அதே மாதிரி தான் நின்னாப்ல. மேல சபரியும் காணாம டூ க்ளோஸ் ப்ரோ. நீங்க பாத்தீங்க இன்னொரு பாருங்க ஸ்டார்டிங் நிக்கும் போது
பக்கத்துல ரொம்ப பக்கத்துல நின்னுட்டாங்க. இவர் வந்து கரெக்டா இந்த பக்கம் போய் ஒரு கை சுபிக்ஷா பக்கம் போயிட்டு இன்னொரு கை வந்து கானா வினோத் பக்கம் வச்சுட்டு இருக்கான். நடுவுல வந்து பின்னாடி குச்சிலாம் இருக்கு பின்னாடி. அதெல்லாம் பிடிக்கல. தள்ளி பிடிச்சு நின்னுட்டு இருந்தான். சோ வந்து அந்த அவன் பிடிச்சிருக்க குச்சி எடுக்க அவன் பக்கத்துல குச்சி வந்துட்டான். ரசிகன் டியூட் நேஷனுக்கு வர மாதிரி இருக்கு. எஃப்ஜே வந்து இது ஆக்சுவலா சுபிக்ஷாவையும் கார்னர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ சைடு போக போக அவளுக்கு வந்து அந்த குச்சி பிடிக்கிறதுக்கே சான்ஸ் கம்மியாயிடுச்சு. ஆமா. அவரும் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாரு அவருக்கு, அந்த பொண்ணுக்கு. ஆமா, இவரோட குச்சி எடுக்க எடுக்க அவர் அந்த சைடு போனதுனால அந்த பொண்ணுக்கு கை வைக்கிறதுக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. அபி டியூட்டேஷன் வந்து தானே நான் தான் சொல்லிட்டேனே பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற போது நேத்து இமாத் ப்ரோ என்ன என்லைட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து விக்ரம் ஆர்மில சேரலான்னு இருக்கேன். அது வேற இருக்குல்ல, அதையும் யோசிக்கணும்னா. ஆமா, சொன்னா சுபாலாம் உடனே சேர்ந்துருவாங்க. அது அடுத்த விஷயம். நீங்க என்ன என்லைட்டன் பண்ணீங்க. நான் ஏன் அங்க போறேன்? நான் எதுக்குங்க போறேன் அந்த ஆர்மிக்கு? சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இல்ல நேத்து நீங்க என்லைட்டன் பண்ணீங்கல்ல விக்ரம் வந்து எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்லாம் என்லைட்டன் பண்ணதுனால விக்ரமோட ஆர்மில பிரைட்டான பிளேயர். டெஃபினட்டா டாப் 5. நம்ம பாட்ல ஜாலியா போய் உட்கார்ந்திருக்கலாம். யார் கூட சண்டை போட. நானும் வரேன் அபி. விக்ரமுக்கு போனீங்கன்னா நானும் வரேன். இது என்னடா இது? என்னடா இது? எல்லாரும் சேர்றாங்க, ஒண்ணு கூடுறாங்க. இந்த திவ்யா குரூப் இல்லையா? அதெல்லாம் ஆரம்பிச்ச அன்னைக்கே இழுத்து மூடிட்டாங்க ப்ரோ. வெளியில போயிடுவாங்க. திவ்யாவை பத்தி தப்பா பேசுறேன், உனக்கு கோவம் வரும் ஹரிக்கு. இல்ல ஆக்சுவலா திவ்யா நல்லா அரோரா தானே. ஹரி ப்ரோ என்ன திவ்யா பக்கம் வருது? அது அரோரா வந்து ஷோலப்பா. திவ்யாங்கிற பேருக்கும் அவனுக்கும் சென்டிமெண்ட் நிறைய இருக்கு. அவன் வைஃப் பேரு திவ்யா. ஓகே ஓகே. திவ்யா கணேசன் 4 வந்துருச்சு. ப்ரோ ஃப்ரம் 4 வந்துருச்சு. இவங்க பாத்துட்டு வந்துறேன். என்ன வந்திருக்கு? இருங்க ப்ரோ பாக்குறேன். கனி 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 கனிக்கு வந்திருக்கு. கனி இல்ல சாண்ட்ரா ஃபயர்னு சொல்லி பழகுங்க. ஓகேயா? குறும்படம் வந்துருச்சா? நான் புனை சொன்னது வந்துருச்சு போல இருக்கே. ஐயோ இருங்க நான் பாத்துட்டு வரேன். நீங்க எப்படிப்பட்ட நபர்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆசைப்பட்டது வந்துருச்சு புனை. ஓமக 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 ரே போட்டுருவோமா? இருங்க வரேன். அந்த மியூசிக் நான் இப்ப எடுத்து வச்சிருந்தேன் அதை போடுறதுக்குன்னு. என்னங்க ப்ரோமோ யூடியூப்லயே வந்துருச்சா என்ன? இல்ல ட்விட்டர்ல வந்திருக்கு. சாண்ட்ரா நல்லா போட்டு விட்டாங்க போலயே. இது அன்னைக்கே பேசுனாங்கல்லங்க, அங்க சோஃபால உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? சாண்ட்ரா, பிரஜனோ, திவ்யாவும். எனக்கு சூப்பர் டவுட் இருக்கு சூப்பர். அப்படின்ட்டு. மேல போட்டிருக்கேன் பாருங்க, பின் பண்ணிருக்கேன். ப்ரோமோ 4. இப்ப தெரியுதா சாண்ட்ரா எதுக்கு அதை திருப்பி 2-3 இடத்துல பதிவு பண்ணாங்கன்ட்டு? ஃபுல் சப்போர்ட் சேச்சிக்கு தான். சேச்சிக்கு இல்ல, இமால் ப்ரோ காணோம். 2 பேரும் ப்ரோமோ பார்த்துட்டு போயிருக்காங்க, பாத்துட்டு போயிருப்பாங்க. அதான் அது வெளில போனா அது ஆகுது ப்ரோ உங்களுக்கு. நீங்க வந்து வேற ஏதாச்சும் பார்க்கணும்னா நீங்க வந்து ஸ்பீக்கர்ல இருந்தீங்கன்னா ட்விட்டர்ல இருக்க எதுவுமே ப்ளே ஆக மாட்டேங்குது. நம்ம அடிபட்டோனே சொன்னோம்ல, அதனால தான் நான் இன்ஸ்டாலவே பார்த்துட்டு வந்தேன். சொன்னல கால்ல மிதிச்சது, ஷூவை வச்சு மிதிச்சது, ஒரு வாட்டி மிதிச்சா ஆக்சிடென்ட், பல தடவை மிதிச்சது வந்து தப்புன்னோம்ல, இன்னைக்கு வந்துருச்சு. அதான் சாம் ராஜ் ஏதோ சொல்றாங்க. இல்ல எனக்கு என்னன்னா சாண்ட்ராவும் தானே அவங்க அம்பையரா இருந்தாங்க. ஏன் அவங்க அப்பயே ரைஸ் பண்ணல? ஏன் அவங்க இவங்க பேச்ச கேக்குறாங்க? கேக்கலங்க. she was shocked to see that அப்படின்ற மாதிரி அது முன்னாடி சொல்லிட்டாங்களே. அது எக்ஸ்பிரஸ் பண்ணனும்லங்க. அப்படியே நின்னுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து டாஸ்க் இல்ல வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் கேட்கணும் அப்படின்னு. எக்ஸ்பிரஸ் பண்ணனும். அந்த டைம்லயே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணனும்ல. கரெக்ட்டா தான், அவங்க தப்பு தான். அவங்க தான் சொல்லிட்டாங்களா, அவங்க கன்ஃபஸ் பண்ணிட்டாங்கல்ல ஏன் தப்பு தான், நான் வந்து அப்பவே கேட்டுட்டேன். தப்பு பண்ண விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அந்த இடத்துலயே அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க ஏன் தப்பு தான் நான் இல்ல, அங்கேயே ஜட்ஜ்மென்ட்டே அவங்க கொடுத்துருக்கணும். இப்ப 2 நீதிபதி இருக்காங்க, 2 பேருமே வேற வேற தீர்ப்பு சொன்னாங்கன்னா அந்த இடத்துலயே பனிஷ்மெண்டா இருந்திருக்கும்ல. அது 1/2 மணி நேரம் என்ன அவங்க என்ன எது சரக்கு இருக்கு அடிச்சிருந்தாங்களா இல்ல போதையில இது?
இல்ல அவங்க என்ன அதேதான். கான்சியஸ்ல இல்லையா? இருங்க சொல்ல விடுங்க. ப்ரோ அந்த மாதிரிலாம் அவங்க பேசக்கூடாது ப்ரோ. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேசக்கூடாது. ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம் விக்னேஷ். அவங்க வந்து தெளிவா அதுக்கு அடுத்த நிமிஷம் நான் கேட்டிருக்கணும், நான் அங்க தப்பு பண்ணிட்டேன், நான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். வீக்கெண்ட்ல நான் சார்ட்ட கேட்டுக்கிறேன் சொல்லிட்டாங்க அவங்க. திருப்பி வந்து நீங்க அப்ப கேட்டுக்கணும், அப்ப கேட்கலாம், அதுக்கப்புறம் கேட்கவே கூடாதா? கேட்கலாம். எப்ப இல்ல கேட்கணுமோ அப்ப அந்த கேட்கலாம். தப்புக்கு இவங்களும் தானே உடந்தையா இருந்தாங்கன்ற. இல்ல அப்ப அந்த அரசியல் தப்பு தான். உடந்தையா இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்ச புரியலையே. நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு அக்சஸ் பண்ணிட்டு சொல்லு சாம். இல்ல பட் இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு உண்மையா ஒரு டவுட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு விக்ரம் வந்துட்டு இந்த நானா இருந்தா பயங்கரமா பண்ணியிருப்பேன் டாஸ்க்ல. அதாவது வைலன்ஸ்ல சொன்னது, அதுக்கப்புறம் சபரி சிரிச்சது, இதெல்லாம் கேட்பாரா விஜேஸ்? கேட்டிருப்பாருங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாரு. விக்ரம் இல்ல கேட்டிருப்பாரு. அதெல்லாம் வந்து 1 ஹவர்ல வரல. டவுட் தான். ஹரி வாடா கீழ. அப்புறம் இன்னொரு இவங்க இல்லையே. பேசி வச்சுதான் நாமினேட்லாம் பண்றாங்க. ப்ரோ இந்த இல்லையே. அவார்ட்லாம் கொடுக்குறாங்களா? அதுக்கு எதுவும் இது விஜய் சேதுபதி எதுவும் பண்ண அவர் சொன்னாரா? வீட்ல இருந்து கீழே வர சொல்றாரு. ஸ்மார்ட் ப்ரோ ஹரி அந்த ப்ரோ இங்க இல்ல. கீழே இருக்காரு. லிஸ்னர்ல இருக்காரு. ஹரி வாடா கீழ வாடா டேய். ரஷ்யா அன்னைக்கு ஏன் வந்து சாண்ட்ரா அப்பவே கேட்கலனா அப்ப வந்து கேம் வந்து டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க வந்து ரீகேம் ரொம்ப இழுத்துட்டு போனங்காட்டி கேம் வந்து சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஸோ சாண்ட்ரா வந்துட்டு அப்ப பேசினா எதுவும் அங்க வந்து நடக்க போறது இல்லை, நம்ம வந்து வீக்லயோ அப்புறமா பாத்துக்கலாம் அவங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு நான் நினைக்கிறேன். அப்ப அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்ணாங்கல்ல, ரிக்ரெட் பண்ணாங்களா அப்ப நான் கேட்டுக்கணும் தப்புன்ட்டுன்னு. தீர்ப்பு தப்பா போயிடுச்சுங்க. யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிக்கல இல்ல. அந்த இடத்துல தானே அவங்க பேசி இருந்திருக்கணும். இது இல்லங்க, இது நான் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இப்ப ப்ரோ 2 நீதிபதி இருக்காங்க. ஒரு நீதிபதி தப்பான தீர்ப்பு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் அமைதியாவே இருந்துட்டு இல்ல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும்ல. அதுக்கு தானே 2 பேர்த்த பிக் பாஸ் போட்டாரு. அப்ப நீங்க பொம்மை மாதிரி நிக்கிற மாதிரி தானே இருக்கு. உங்க கேம் நீங்க ஆடல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க ஆட்ல தான். ஆனா அட்லீஸ்ட் அவங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அக்னாலஜ் பண்ணாங்கல்ல. இதான் நடந்துச்சு, நான் பண்ணது தப்புன்னு இது அவங்கள அக்னாலஜ் வேணுக்குனே பண்ணிட்டாங்கல்ல. வேணுக்குனே அவங்கள தப்பு பண்ண விட்டுட்டு ப்ளேம் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம இல்ல இல்லங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கலாம். பட் ஆனா கனி தப்பு பண்ணாங்க தானே. கனி பண்ண தப்பு தானே. அப்புறம் என்ன விட்டுருங்க. அவங்க தப்பு பண்ணாங்க. ஆனா இவங்க கரெக்டா சொல்லி இருந்திருக்கலாமேங்கறதா என்னுடைய क्वेश्चन. அப்படி கிடையாது. சொல்றது தப்பு இல்லையே ப்ரோ. கேளுங்களேன், இந்த கேம் வந்து இன்னொருத்தவங்களை எக்ஸ்போஸ் பண்ண விட்டு அவங்க வந்து மாட்ட போது அவங்க அடிக்கிறது தான். இப்போ வந்து நீங்க கேளுங்க, இருங்க முடிக்க விடுங்க, நடுவுல வராதீங்க. இப்ப வந்து அவங்க வந்து பண்றத இப்ப அப்ப உடனே கேட்கல அப்படின்றாங்க. அவங்க அதை அடுத்து வந்து நம்ம கேட்டிருக்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சதே ஒரு கரெக்டான விஷயம் தான். நம்ம அப்ப கேட்காம விட்டேனா, நான் அதை கரெக்டா நிப்பாட்டி கேட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேட்கறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படணும். ஜஸ்டிஸ் வந்து இப்போ ஓகே இதையாவது வந்து கேட்கறாங்களே அப்படின்னா சந்தோஷப்படணும். கடந்து போகாம சரி அவங்க தொடர்ந்து பேசி வச்சு நாமினேஷன் தான் பண்றாங்க அந்த 4 பேர் சேர்ந்து. அதையும் அடிச்சு அவங்களும் குரூப்பிசம் தான். இப்ப கேளுங்களேன், அதை பேசிட்டு தான் இருக்கோம். நான் நேத்தே பேசியிருக்கோம், நேத்தே நாங்க அடிச்சிருக்கோம் அதை. நீங்க வந்து இப்ப வந்து ஒரு டாபிக் எடுக்கும்போது அந்த டாபிக்ல உங்களுக்கு பதில் இல்லைன்னு நீங்க இன்னொரு டாபிக் ஜம்ப் பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. என்னது கேட்டீங்களோ அது ஜம்பிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மறுக்கப்படுகின்ற வந்து இது வந்து அது வந்து வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல நீங்க பேசியிருக்கணுங்கிறத நான் சொல்றேன். ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ ஒண்ணு இல்ல. இப்ப வந்து ப்ரோமோ 4 தான் போகுது, அதையும் முத்து பேசுங்க. நீங்க எதுக்கு வந்து சொந்தமெல்லாம் பேசுறீங்க? அதுதான் நானும் சொல்றேன். ப்ரோமோ 4க்கு தான் நானும் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், அவங்க நான் பதில் சொல்றேன். இல்ல ப்ரோ அந்த இடத்துல என்ன பேசினாலும் அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண தான் போறாங்க. நாங்க கரெக்டா தான் பண்ணோம்னு சொல்ல போறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பேசினாலும் அவங்க ஒரு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது வந்து சொல்ல தான் போறாங்க. அந்த இடத்துல அவங்க குரூபிசம் தான் பண்றாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். வெளியில இத்தனை நாள் இருந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க, திருப்பி அங்கேயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ அந்த இடத்துல எடுப்படாது. இந்த இடத்துல பேசும்போது அவங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா? அந்த இடத்துல அவங்க பேசினாலும் ஏதாவது குரூபிசம் எப்பவுமே இருக்குங்க. குரூபிசம் எப்பவுமே இருக்குங்க. எல்லா டீம்லயுமே ப்ரோ குரூபிசம் இருக்கு. அவங்க அந்த இப்ப இன்னொரு கரெக்டான நான் பேசி முடிச்சிடுறேன். இல்ல நான் பேசி முடிச்சிடறேன். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சரி என்னதான் பண்ணாலும் கண்டஸ்டன்ட் அவங்க அந்த ப்ரோமோல சொல்றதை நீங்க நல்லா கவனிங்க. கண்டஸ்டன்ட்டும் ஒரு சில கண்டஸ்டன்ட்டும் இந்த ஒரு கனியவங்களும் சேர்ந்து சொல்ற மாதிரி தான் சாண்ட்ரா சொல்றாங்க. சோ எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணல. பட் எங்க ரைஸ் பண்ணுமோ அங்க ரைஸ் பண்றாங்க. வீக்கெண்ட்ல வந்து ரைஸ் பண்றாங்க. இதுதான் அது. ஐயா ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பேசும்போது ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் கிளாரிஃபை பண்றேன். அந்த இடத்துல இந்த ப்ரோமோ 4ல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. எல்லாரும் கத்திட்டு இருந்தீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ
சாண்ட்ரா மட்டும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல அந்த இடத்துல கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா சாண்ட்ரா வந்து அங்க விக்டிம் ஆயிருப்பாங்க, எல்லாரும் அவங்க மேல போய் அது வந்து ஒரு கேஆஸ்ல போய் அததானே டைல்யூட் இருங்க அததானங்க இருங்க இருங்க ஆரி பல அரசியல் அது ஆரி ஆரி ஃபுல்லா அததானங்க பண்ணாரு. எல்லாத்துக்கும் எதிர்த்து தானே நின்னாரு. இருங்கங்க, அவருக்கு அதுக்காக எல்லாரும் இவருக்கு ஆரி தனியா ஆரி இருக்கு. ஆயிட முடியாது. உங்களோட உங்க ஹஸ்பண்ட் இருங்கங்க இருக்காங்க. உங்க இருங்கங்க ஹஸ்பண்ட் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ அப்புறம் அரசியல் என்ன? ப்ரோ 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 இருங்க அரசியல் ப்ரோ ப்ரோ ஃபர்ஸ்ட் பேச விடுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. நீங்களே நீங்க பேசுனீங்க அப்படியே அவங்க பேச பேசுவாங்க. விடுங்க. டைல்யூட் பண்றீங்க அரசியல். நீங்க அந்த இடத்துல மேட்டர் டைல்யூட் ஆயிடும் அப்படின்றதுனாலதான் அதுக்கப்புறம் அவங்க கன்சர்னை திரும்பி தனியா 2-3 இடத்துல பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணிட்டு அந்த இஷ்யூவை இங்கே ரைஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு இடத்துல கும்பலா சேர்ந்து கத்திட்டு இருக்க இடத்துல நீங்க தனியா நின்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் எடுபடாது. அவங்க தனியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பார்வதி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. இல்ல நீங்க இல்ல எடுத்து பாருங்க. இல்ல இல்ல நீங்க 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 எடுத்து நல்லா பாருங்க. போன பாருங்க. வாரத்தை போய் எடுத்து பாருங்க. போன வாரத்தை நான் பார்வதி வந்து சொன்னதுக்கு நீங்க அப்புறம் தான் போன வாரத்தை நீங்க லைவ் நீங்க சாம் பாத்திருக்கீங்களா சாம் இல்லையான்னு சாம் ஒரு தெரியல. நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் அவரு இரு. 1 hour அரசியல் ப்ரோ எபிசோட்ல பார்வதி சொல்றாரு. சாம் வெயிட் பண்ணு. அரசியல் ப்ரோ பார்வதி எப்போ சொன்னதுக்கு அப்புறம் அதை அக்னாலஜ் பண்றான்னு நீங்க சொல்றீங்க? எப்போ சொன்னாங்க பார்வதி? விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம். விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட அவங்க பேசவே இல்லையே. ஷி வென்ட் டு த இது கன்ஃபெஷன் ரூம் ஃபார் ஹர் ஐ செக்அப். இவங்ககிட்ட எதுவுமே அவங்க சொல்லலையே. என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு பார்வதி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ற உனக்கு மாதிரி தெரிஞ்சல, இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்க. நீங்களா அசியூம் பண்ணி சொல்லாதீங்க. என்ன பதில் நீங்க சொல்லணும்? நான் 24 நீங்க ஹவர்ஸ் வேணா அந்த பாக்குறேன். எபிசோட் நான் 24 அந்த ஹவர்ஸ் டே வேணா போய் பாக்குறேன். பாருங்க. நானும் போய் ப்ரோ பாக்குறேன். நம்ம பேசலாம். நான் பாக்குறேன். இல்ல எனக்கு ப்ரோ என்ன யார் யார் எபிசோடே விக்டிம்லாம் விடுங்க, எனக்கு தூக்கி தெரியும். குப்பையில போடுங்க. நான் லைவ் பார்த்துட்டு சொல்றேன். லைவ் பாக்குறவன் நான் லைவ் நீங்க பாக்குறேன். எனக்கு எபிசோட தெரியும் என்ன தூக்கி நடக்குதுன்னு. குப்பையில போடுங்க. நீங்க எபிசோட்ல என்ன வேணாலும் இருக்கும், நரேட்டிவ் மாறும். லைவ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துட்டேன். அவங்க நிறைய அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே தனியாலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த நாளும் பேசுவாங்க. அன்னைக்கு நைட்டே சாண்ட்ராலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி பண்ணது தப்பா இருக்குன்னு சொல்லி திவ்யாவும் சொல்லுவாங்க. திவ்யா வந்து லிட்டரலி அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட் 1ல நடந்ததே இன்டென்ஷனல் சொல்லுவாங்க. திவ்யா அது இன்டென்ஷனலா தான் இருந்துச்சு சொல்லி சொல்லுவாங்க. திஸ் வாஸ் டன் ஆன் தி டே ஆஃப் டாஸ்க். அந்த நைட்டே பேசிட்டாங்க இதெல்லாம். சாலிடா ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வச்சு ப்ரூஃப் வச்சு பேசுங்க ப்ரோ. நீங்க பாருங்க, அசம்ஷன்ல எதுவுமே பண்ணாதீங்க. என்ன ஷோல எப்படி கேம், அது ஒரு கேம் ஷோ. அதை கேம் ஷோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது எப்படி கேம் ஆடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோ. இனிமேல் போய் கத்துட்டு வந்துடுறேன். ஓகே, நல்லது ப்ரோ. தேங்க்யூ. விக்னேஸ்வரி பேசுறீங்களா? எனக்கு இந்த விக்ரம் மார்க் பண்றது, பார்வதி மார்க் பண்ற விஷயம் இதெல்லாம் பார்வதி மார்க் பண்றா, விக்ரம் மார்க் பண்றாங்க. இந்த மார்க்கிங் கதை அப்ப திவ்யாவும் மார்க் பண்ணாங்க விக்ரம். சோ இந்த மார்க்கிங் இஷ்யூ வந்து பேசுவாரா விஜிஎஸ்? மார்க்கிங் விஷயம்னா மெயினா வினோத்தையும் சேர்த்து போட்டு அடிச்சிருக்கணுங்க. அது தெரியல. ஆமா வினோத். ரைட் வினோத்தை வந்துட்டான். அவரும் மேபி அந்த வேன்றாருல அந்த இடத்துல ஜென்ரலா பொதுவா அந்த மார்க்கிங் இதெல்லாம் பத்தி எல்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த வாந்தி எடுக்கிறாருல, நீங்க பண்ணது அப்படிதான் இருந்துச்சுன்ற மாதிரி ஜென்ரலா பேசலாம். மேபி மாது ப்ரோ கிட்ட கேளுங்க. இமாத் ப்ரோ சண்டே எபிசோட் இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. அப்படியா? டிரைவிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். சண்டே ஆரம்பிச்சிருக்குமே 4:30க்குலாம் 4 o'clockலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல இப்பதான் இல்ல ஆக்சுவலா சண்டே எபிசோடே இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னா அதுக்குள்ள எப்படி கனித்தெருவும் இவர் திவாகரும் எவிக்ட் ஆயிட்டாருன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. புரியவே இல்ல. சண்டே எபிசோட் வந்து 4:30 தான் இப்போ ஆரம்பிக்குது. சோ அதனால வெயிட் பண்ணுங்க. நைட் 9 மணிக்கு அதான் பேசிடுவோம். அதான் சிவன் ப்ரோ உங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்க தானே வீடியோ போட்டீங்க, எப்படி ஸ்ப்ரெட் யாரும் பண்றீங்க? யாரும் கேட்கல ப்ரோ. ஏன் ஐடியில ஹரி பேசிட்டு இருக்கான்? என்னடா வாய்ஸ் மட்டும் வருதுன்னு பார்த்தேன் நானும். நான் ஐடியா தேடிட்டு இருக்கேன். நான் டிரைவ் பண்ணிட்டு என் போன் மச்சான் போன். அதாங்க சண்டே எபிசோட் ஸ்டார்ட் ஆகலங்க. யாரோ கேட்டாங்களே 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. செய்வன் தான் கேட்டான். இல்ல விக்னேஷ் கேட்டாங்க. அதான் வந்து இது அதான் தெரியுது. நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஆக்சுவலா அந்த ட்வீட் என்னன்னா, இந்த வாரம் மட்டும் திவாகர் வெளியில போகல அப்படின்னா யாராலையும் திவாகர் டைட்டில் வாங்குறத தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். ஆக்சுவலா அது
ஆமா, அதை பின் பண்ணிடலாம்னு இருக்கேன். இதுதான் தவறான விஷயம்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட்டும் போட்டிருக்கேன் அதுல. அத சீரியஸா எடுத்துக்கிட்டு நீ தவறான விஷயம்னு கமெண்ட் வேற பண்ண பாரு தங்கம். நீ அங்க நிக்கிற தங்கம் ஆக்சுவலா. ஐயோ நீ என்ன வாரத்துல ரெண்டு பேரை வெளில தள்ளுற, ஆ? 2 பேத்த உள்ள 2 கூட்டு பேரை உள்ள கூட்டு வர, ஆ? இன்னொருத்தர் என்ன ஆணி மாறினே இருக்கீங்க? என்ன ஒரு என்ன review என்ன ஷோ ஆ கட்டுறீங்களா நீ? அப்படின்னு சொல்றீங்களா? என்ன ஷோ கட்டுறீங்களா? ஆ? மக்களே என் ஐடியில பேசுறது ஹரி, நான் இல்ல. ஓகே ஓகே. கேஸ் ஆமா. எழுதிடாதீங்க அப்படின்ற. இமாதோட ஹேண்டில்ல இவன் என்ன ஏதாவது போட்டு நடந்தாலும் எந்த ட்வீட் வந்தாலும் அதுக்கு காரணம் ஹரி தான். அவருடைய அட்மின் தான் காரணம், இமாது காரணம் கிடையாது. ப்ரோ ஏதாவது ஒரு 4 சூப்பர் ட்வீட் சூப்பர். பார்த்து போட்டு டிசம்பர் லாஸ்ட் வீக் என் ட்வீட் தான் வரும், கவலைப்படாதீங்க. ஹாட் ட்வீட் வராது டிசம்பர் லாஸ்ட் வீக் மட்டும். போனை வாங்கி வச்சுக்கோங்க, பிடிங்கி வச்சுக்கோங்க. உள்ள இருந்தா எப்படி ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்கூப் கொடுத்ததுக்கு பூனை கேட்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஸ்கூப். நான் போட்டோ ரெடி பண்ணிடுறேன் ப்ரோ. ஹரி ப்ரோ டக்குன்னு வந்து சொல்லுங்க, சட்டு சட்டுன்னு போட்டு. சரி செய்யோன், நீ 2-3 வீடியோ போட்டிருந்தியா? என்ன ரிலீஸ் பண்ணிட்டியா இல்ல இன்னும் போடலையா? ஒரு நேத்துல இருந்து ஒரு 3 நாள் இல்ல. நான் வந்து ஆக்சுவலா திவாகர் எவிக்டட்னு வீடியோ, அதாவது திவாகர் வெளியேற வாய்ப்பு, திவாகர் வெளியேறிட்டான், வெளியேறிய திவாகரை வந்து சீக்ரெட் ரூம்ல அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல கான்ஸ்பிரசி தியரிஸ ஸ்ப்ரெட் பண்ணி வீடியோ போட்டு அது வியூஸ் போய்கிட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, அடுத்த வீடியோல வந்து காரி துப்பி கழுவி ஊத்துவாங்க. பிரச்சனை அதுதான். இப்ப நான் எப்படி சமாளிக்கிறதுன்றத யோசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு. துப்புனா தொடச்சுக்குவோம், அவ்வளவுதான். அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த நான் பாராட்டணும். யூடியூபோட சேனல்ல வந்துட்டு டைட்டில்லாம் வைக்கிறாங்க பாத்தியா? விசித்திரமா அது அதாவது எப்படி வைப்பாங்கன்னா, அரோராவை தூக்கி மிதித்த பார்வதி, பார்வதியை இழுத்து போட்டு அடித்த அரோரா அப்படின்லாம் டைட்டில் வைக்கிறாங்க. சிவப்பா. ஆக்சுவலா இந்த ஆடியன்ஸோட மனநிலை இருக்குல்ல, அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எந்த கண்டென்ட்டை பாக்குறான் பாக்கல, அப்போ வேற வழி இல்ல. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி வித்தியாசமான டைட்டில கொண்டு வந்து என்னதான் இருக்குன்றத கிளிக் பண்ணி பாத்துருவோன்ற அதுக்காக வேற வழி இல்லாம பண்றோம். அதை உண்மை அதுதான். நமக்கு வந்து நியாயமான கருத்துக்களை எடுத்து முன் வச்சா எவன் பாக்குறான் எவன் கேட்கறான், அப்படி ஒரு டைட்டில போட்டு உள்ள வர வச்சு நம்ம 8 நிமிஷம் பேசி நம்ம கருத்துக்களை அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ திவாகரை வீக் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிருக்காங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணிருக்காங்க, கேமராவை திருப்புறாங்க. அதுக்கப்புறம் வெளியில 3 எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து பேசுறாங்க, ஆரோராவை ஆதரிச்சு திவாகருக்கு எதிராக பேசுறாங்க. இவ்வளவு விஷயமும் நடக்குது. ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா நடக்குது. அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னதாக வெளியில ஒரு விஷயம் நடக்குது. இவ்வளோத்தையும் நம்ம சொல்றோம். ஆனா அதை அவன் பார்க்கணும்ல. அவன் எப்ப பாக்குறான்னா அந்த டைட்டில் தம்ப்நெயில தான் பாக்குறான். உள்ள கருத்து எவன் நல்லா பேசுறாங்கிறது வந்து அவனுக்கு செகண்டரியா தான் இருக்கு. அதுதான் நிர்பந்தம் தள்ளப்படுறோம்னு சொல்றேன் ஆக்சுவலா நானு. நடராஜன் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கேன். சாம், இது இந்த 3 பேர் வந்தது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு டெஃபினட்டா. பட் அது ஒரு கரெக்டா கொண்டு போகுதா? லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். அது என்ன நிறைய கன்ஃபியூஷன் இவங்க பண்ணி உடைச்சு. ஓகே 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 ஓகே. அவங்க கிட்டத்தட்ட பார்வை அந்த மத்தவங்க எல்லாரும் இவங்க பக்கம் இழுத்துக்க பாக்குறாங்க இல்லையா? ஃபுல்லா அந்த டீம் பூரா இந்த டீமுக்கு வந்துடுற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட அவங்க பண்ற வேலை ஒண்ணுமே காசை வாங்கிட்டு சும்மா உட்காந்து சோறு சாப்பிட்டு வேலை செய்யாம இருக்கிறவங்க எல்லாம் உசுப்பேத்தி வேலை செய்ய வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, நல்லதுதாங்க, பண்ணட்டுங்க. அப்படிதாங்க பண்ணணும். சும்மாவே எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க அவங்க. எப்சே, சுபிக்ஷா, இன்னைக்கு நேத்து டார்கெட் சுபிக்ஷா. ஸோ பார்ப்போம். மேபி சுபிக்ஷா தப்பிச்சாங்கன்னா இந்த அடுத்த வாரம் கேம் நல்லா இருக்கும். இப்போ இந்த தர்பூசே வந்து ஆக்சுவலா வந்து பெருசா வந்து அவருக்கு எந்த விதமான ரெஸ்பெக்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாரும் அவரை கிண்டல் தான் பண்றோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவரோட இது வந்து வீடியோஸ் வந்து எக்கச்சக்கமான வியூஸ் இருக்கு. ஓரளவுக்கு அவருக்கு பார்த்தா வியூஸ் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து இதுதான் அந்த சோசியல் மீடியாவோட டபுள் ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு வந்து அவருக்கு மரியாதை கிடையாது. ஆனா வந்து பிரபலம்ங்கிற மாதிரி மரியாதை இல்லாத பிரபலம் மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டு அவருக்கு மரியாதையே இல்லாத பிரபலம்ங்கிற மாதிரி ஆயிட்டாரு இல்லையா? ஆக்சுவலா இவரே ஆக்சுவலா தன்னை அந்த மாதிரிதான் ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறாரு. தனக்கு மரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல, பிரபலம் மட்டும்தான் ஆகணும்னு பாக்குறாரு.
அவர் ஷோ வாட்டர் மேலன் வாட்டர் மெலன் ஸ்டார்ன்றதுக்கு பதிலா கான்ட்ரவர்சி ஸ்டார்னு வச்சிருக்கணும் அவருக்கு. அதான் கான்ட்ரவர்சி தான் சோஷியல் மீடியால வந்து பிரபலமாக்கும். பட் அவரை ஷோக்குள்ள கொண்டு வந்து எல்லாரும் அவர் அடிக்கிறது வந்து ஒரு ஈஸி டார்கெட் மாதிரி ஆயிடுறாரு. அவரு அது ஷோக்கும் ஓடுறதுக்கு ஒரு சௌரியமா போயிடுது இல்லையா ஆக்சுவலா? 100% ஷோவே அவரால் தான் ஓடி இருக்குங்க இவ்வளவு நாள். பார்வதி திவாகர் தாண்டி எதுவுமே இல்லையே. இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அதை தாண்டி இப்போ இந்த ஷோலயே ஜெனரலா சோசியல் மீடியாலயே வந்து இந்த மரியாதை இல்லாத பிரபலங்கள் ஜாஸ்தியான பிரச்சனையா போயிடும் இல்லையா ஆக்சுவலா? அந்த மாதிரி ஒரு கேட்டகரி உருவாயின்னு வருது இல்லையா ஆக்சுவலா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது நடராஜன். நம்ம பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு தான் பயங்கர இம்பாக்ட் இருக்கு. ஓகே சரி, வேற என்ன டாபிக் சொல்லுங்க ராஜு. இயானாலாம் எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ராஜு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்லாம். எல்லாம் வந்து வன்மம் பிடிச்ச குரூப்ஸ் அதானே ராஜு? உங்க மனநிலை எப்படி இருந்தது சொல்லுங்க. கீழே சொல்லுங்க. அந்த நிமிஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு சொல்லுங்க. ஆக்சுவலா வியன்னாலாம் வந்து என்ன சொல்றது, போட்ஸ் பாத்தீங்களா அன்அபிஷியல்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. கணிச்சது வியன்னா, திவாகரு, ரம்யா, ஜோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1000-2000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் பாட்டில் நெக்ல இருக்கு எல்லாம் ஓட்ஸ் எல்லாம். ஆனா திவாகருக்கு ஏன் இவ்வளவு குறைஞ்சது ஓட்ஸ்ன்றது எனக்கு புரியவே இல்ல. அந்த கொஞ்சம் அதிகமா தான் வரும். பட் எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்றது புரியல. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு உள்ள அந்த தமிழ் கிளிப்ஸ் ஏதோ ஆல் செட் பண்ணி யாரு வந்து இன்னைக்கு போற மாதிரி சான்சஸ் இருக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கள டப்புன்னு கீழே கொண்டு வந்துடுறாங்க அந்த 2 பேரை. இதுதான் நான் திவாகர்ல இன்னைக்கு நடுவுல இருந்தாரு ப்ரோ. புரிஞ்சுக்கிட்டது. சரியா? அவங்க வேணும்னே அவங்க ஓட்ஸை இது பண்ணி ஒண்ணு பண்றாங்க. தமிழ் கிளிப்ஸை நம்ப கூடாதுன்றது இந்த சீசன்ல ப்ரூவ் ஆயிரும். ஆமா, இன்னைக்கு போஸ்ட் 2 போட்டாங்களே, 2 பேரும் எலிமினேட்னு போட்டுருக்காங்க. சனிக்கிழமை யாருமே போகல. இப்போ எப்படி 2 பேரும் நாளைக்கு எலிமினேட் பண்ண போறாங்கன்னு தெரியல. உடனே போஸ்ட் மாத்தி போட்டுருவோம். ஆக்சுவலா ப்ரோ தமிழ் கிட்ஸ்ன்றது ஒரு பெய்டு நரேட்டிவ் செட்டர். ஓகே, அதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. அவன் வந்து ஒரு ட்ரெண்டை வெளியில மக்களுக்கு வந்து அவன் வந்து ஃபால்ஸா ஒரு அஜெண்டா செட் பண்ணி பண்றான். ஓகேங்களா, அவன் வைக்கிறது தான் அங்க அந்த 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 ஸ்கிரிப்ட். நானுமே ஒரு வெப்சைட்ல எழுதி நான் போட முடியும். அதுல நீங்க போடுற ஒரு 1000 ஓட்டுல நான் அதை 5000 ஓட்டாவும் மாற்ற முடியும், அது 10 ஓட்டாவும் மாற்ற முடியும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்பர்ஸ்ல போகும்போது லேக்ஸ் கணக்குல நம்பர்ஸ்ல போகும்போது நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது. நீங்க ஒரு 10 ஓட்டு ஒரு நாளைக்கு போடுவீங்க, அதுல 1 தான் விழுந்த மாதிரி காமிக்கும். என்னதான் நீங்க பாட்ஸ் வச்சு போட்டாலும் ஸ்கிரிப்ட் வச்சு போட்டாலும் அவன் வைக்கிறது தான். அவன் கடைசியில எழுதுற நம்பர்ஸ் தான். எல்லாம் டிசைன் அப்படிதான் அது. பேசலாமாங்க? சொல்லுங்க சுரேஷ். இப்போ 4th ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை மிதிக்கிறது அப்படின்னு எனக்கு புரியல. இந்த கேப்டன் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கனி தானே? ஆமா. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனியையும் விக்ரமையும் கேட்குறாங்க. இப்போ சாண்ட்ராயும் தானே அந்த கொஸ்டினை கேட்கணும். சாண்ட்ரா தான் ரைஸ் பண்றாங்க அந்த கொஸ்டினே. அந்த அந்த இஷ்யூ எழுப்புனதே சாண்ட்ரா. மூடி மறைஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த திரும்பி தோண்டி அதை எடுத்துட்டு வந்ததே சாண்ட்ரா தான். இல்ல சாண்ட்ரா அங்க ஜட்ஜஸா இருந்தாங்களா? அப்பே அந்த கொஸ்டின் ப்ரோ ஜட்ஜஸா இருந்தா மட்டுமே அவங்கள கேள்வி கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை ப்ரோ. அந்த இடத்துல வந்து அவங்க கேட்டிருந்து அந்த இடத்துலயே அவங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா யாருமே ஏத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா ஒட்டுமொத்த வீடுமே அகெயின்ஸ்டா இருந்துச்சு. சபரிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அந்த டைம்ல. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல கேட்டா அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி 2-3 இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணி திரும்பி பார்வதியே சும்மா விட்டாலும் அதை விடாம சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா அவங்க 3 பேரும் திரும்பி பேசி ரைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க அதை. அதனாலதான் இன்னைக்கு அந்த அந்த இஷ்யூவே வந்திருக்கு. அது நல்ல விஷயம்ன்றது
தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லன்னா இது நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரிலாம் பண்ணலான்னு ஃபியூச்சர் டாஸ்க்ல எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது பெரிய தலைவலியா போயிருக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கு. இப்படிலாம் ஒரு ஒரு இஷ்யூ நடந்துச்சு, சண்டை இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன புடிச்சா இருக்கு? அது அது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. டாஸ்க் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ற விஷயங்கள்ல இந்த கால மிதிச்ச விஷயத்தெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. அதுதான் எடுத்துட்டு வரோம். அதுதான் எடுத்துட்டு வரோம். கால மிதிச்ச அதெல்லாம் தப்பு விஷயத்தெல்லாம் தான். அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா, அது பிசிக்கல் டாஸ்க்கு. ஷூ ப்ரோ போட்டுருக்காங்க. நான் அவன் அந்த வந்து தலையில அடிபட்டது கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த கால அதுதான் நம்ம மிதிச்சதுக்கும் இல்ல அந்த கால கால மிதிச்சதுக்கு நான் மிதிச்சதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வந்து என்ன எதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த எல்போ வச்சு இப்படி இப்படிம்பாப்புல. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். காலை மிதிச்சதுன்னா காலை வந்து பார்த்து, கண்ணை பார்த்து, காலை பார்த்து, இந்த இடத்துல காலை இது மிதிக்க மாட்டாங்க. முன்னே சொல்றாங்க ஷூவை போட்டு பிசிக்கல் ப்ரோ டாஸ்க்னா அதுக்கு ஷூ வந்து தான் பண்ணிக்கணும். போட்டிருக்காரோ இல்லையோ, ஒரு வாட்டி பண்ணா ஆக்சிடென்ட். அது பல வாட்டி பண்ணா ஆக்சிடென்ட் எடுத்துக்க முடியாது. ஒரு வாட்டி தான். ஒரு வாட்டி தெரியாம மிதிச்சா தெரியாம மிதிச்சிட்டேன். இது மாதிரி பார்த்து நான் இது பண்றேன்னு அதுக்கு இது பண்ணிடணும். அது ரிப்பீட்டடா பண்ணும்போது தட்ஸ் நாட் ஆக்சிடென்ட். அது இன்டென்ஷன். அது இன்டென்ஷனலா பண்ணது. எனக்கு நீங்க என்ன நான் சொல்றேன் தலையில அடிபட்டு கண்ணு அவ்வளவு பெருசா வீங்கிச்சுல ப்ரோ, அதை கூட நான் ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஆக்சிடென்ட் கிடையாது. அதெல்லாம் ஒரு வண்ணத்துல பண்ணதுதான் சபரி. இதை வந்து நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, சாண்ட்ரா வந்து அங்க ஜட்ஜஸா இருக்கும்போது காலை மிதிக்காதீங்க, காலை மிதிக்கிறீங்க, அவங்க அந்த இடத்துலயே ரைஸ் பண்ணிருக்கணும். சரிங்களா? இவங்களோட கேம் பிளானிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் குரூப் போட்டு இது பண்ணாங்க. அவங்களும் ஜட்ஜஸ் தான். அந்த இடத்துல அவங்களும் நோட்டீஸ் பண்ணிருக்கணும். அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, அந்த ஹவுஸே வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டா நிற்குது. ப்ரோ 2-3 வாட்டி ரீமேட்ச் பண்ணாங்களா? அந்த இடத்துல அந்த அந்த கேஸை வந்து முடிக்கணும். டைம் முடிச்சு டாஸ்க் முடிக்கணும். இல்லைன்னா இது திரும்பி திரும்பி ரீமேட்ச் ஆகி இப்போ 2 ஜட்ஜஸ்குள்ள டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுனாலே அது ரீமேட்ச் தான். ஓகேவா? திரும்பி திரும்பி ரீமேட்ச் ஆகி திரும்பி திரும்பி எல்லாரும் போயிட்டு அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப பிசிக்கலா ஆக்ட் ஆகணும்ன்றது தான் நீங்க நினைக்கிறீங்களா? புரியல. சாண்ட்ரா அந்த இடத்துல ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கனி கரெக்ட்னு சொல்லி வாதத்தை வச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருமே ரைஸ் பண்ணல. இல்ல சாண்ட்ரா ரைஸ் பண்ணியிருந்தாலும் கனி பண்ணிருக்க மாட்டாங்க. கனி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்க ஷூ போட்டு வரலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து நீங்க ஷூ போட்டு வந்து அது மிச்ச தப்புன்னு சொல்லியிருந்தா கனி ரைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அது முடிஞ்சிருக்காது. திரும்பி 4வது ரவுண்டு 5வது ரவுண்டுன்னு போயிருக்கும். இன்னும் அதிகமா அடிபட்டிருக்கும். ஓகே, அடுத்து வேற யாரும் வந்தாங்களே ஸ்பீக்கர்ல. சுரேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. யாரு? சுரேஷ். அவர் தான் பேசினாரு. அனாமிகா. ஓகே. பேசுங்க அனாமிகா. ஸ்பீக்கர் கேட்கல. ஹலோ. அவங்க அன்மியூட்ல தான் இருக்காங்க. ஆனா கேட்க மாட்டேங்குது சுத்தமா. அபி கேக்குதானே உங்களுக்கு? எனக்கு கேக்குது. யாரை பேச சொல்றீங்கன்னு தெரியல. அனாமிகா. ஓகே அனாமிகா ஸ்பீக்கர்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா மைக் அன்மியூட்ல இருக்கு, கேட்கல. அவங்கள நான் ஒரு நிமிஷம் லிசனர்ல மூவ் பண்ணி திருப்பி எடுக்கிறேன் அனாமிகா. அவங்க சரி, அது வரைக்கும் ராஜு பேசிரு. ராஜு பேசுறா, அதுக்கப்புறம் சிபா ப்ரோ. ராஜு பேசு. வந்துட்டாங்க அனாமிகா வந்துட்டாங்க. ஹலோ கேக்குது. எனக்கு ஸ்பீக்கரே ஆன் ஆகலனா ஆக்சுவலா. ஓகே. இப்போ ஃபைனலா எவிக்ஷன் யாரு? இப்போவும் உங்களுக்கு எக்கோ தான் அடிக்குது. பட் எவிக்ஷன் யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. இன்னும் முடியலன்றாங்க. சரி, எனக்கும் எக்கோ அடிக்குது. நான் மியூட்டே போட்டுக்கிறேன் நான். ஓகே. ராஜு, பிரியா, அப்புறம் சிபா. ஓகே, அவங்க பேசிட்டோம் ப்ரோ. அவங்க பேசிட்டோம், அப்புறம் பேசிக்கிறேன். அவங்க பேசிட்டோம். ஓகே. சிபா ப்ரோ பேசுங்க. இல்ல முதல்ல சாம் பேசிட்டாரு. நான் சாம் வச்ச பாயிண்ட் தான் வைக்க வந்தேன். ஓகே பிரியா.
ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க. யா ஓகே. சரி. ஸோ சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஐ மீன் ஈவன் நேத்து கூட அந்த சுபிக்ஷாவுக்கு பாரு எல்லாம் சேர்ந்து அந்த நேத்தா முந்தின நாளா தெரியல. வோட் பண்ணும்போது பாரு வந்து பின்னாடி அப்புறம் வந்து பேசுவாங்க. சார் நம்ம சுபிக்ஷாக்கு போட்டிருக்க கூடாது அப்படின்மோ சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, கொன்றுவேன் பாரு உன்னை. நீ போட்டனால தான் நானும் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சாண்ட்ராக்கு உடனே முடிவுகள் வந்து அவங்களுக்கு யாராவது லீட் பண்ணணும். அவங்க இல்லைன்னா அவங்க தனியா போய் அவங்க கேங்கோட பேசி தான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது. 2-3 விஷயத்துல பாத்துட்டேன். நேத்து கூட கொன்றுவேன் பாரு, நீ ஏன் சுபிக்ஷாக்கு போட்ட? அதனால நான் போட்டேன் அப்படிம்பாங்க. சோ அவங்களால லீட் எடுக்க முடியல. அவங்க வந்து இல்லைன்னா தனியா வந்து உட்காந்து ரொம்ப இது பண்ணி அப்புறம் தென் ஷி கம்ஸ் டு அ கிளியரிங். அதான் சொல்ல நினைச்சேன். தேங்க்ஸ். ஓகே. சஃபியா இல்ல அந்த ப்ரொமோ ஒண்ணு நம்ம பார்த்தோம்ல, அவர் வந்து கையில ஒரு ரெட் கார்டு இருந்தது. அதே மாதிரி டேபிள் வந்து நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல. ரெட் கார்டு வாட் எவர், சிமிலர் டு ஒன் வச்சுக்கலாமே. அது மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்கல்ல டேபிள் இருக்கும். அது ஒரு டாஸ்கா இருக்குமோ? யாருக்கு தரலாம் அது சொல்லிட்டு. உள்ள நடந்த டாஸ்க்யா, அந்த பிரிக் டாஸ்க் நடந்துச்சு தெரியுமா முந்தானத்து? அதான் அரோராக்கு செஞ்சு காமிக்கிறாரு. அது அந்த குறியீடுன்றாங்கல்ல, அது வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓ ஓகே 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 ஓகே. ஆமா, இன்னைக்கு ஏதோ பெருசா இருக்க போகுது. அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா ஃபயரா தான் இருக்க போற எபிசோட் இன்னைக்கு. ரசிகன் ஒரு கேள்வி என்னன்னா, வியனா வந்து கம்ப்ளீட்டா இப்போ ரொம்ப ஓவரா, அதாவது ஜாஸ்தியா சாண்ட்ராட்ட ஒரு அவங்கள ஒரு லீடர் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இது வரைக்கும் பார்க்காததை விட ஜாஸ்தி லீடர் மாதிரி அந்த பக்கம் போயிட்ட மாதிரி கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? ஆக்சுவலா எங்கிட்டும் போக மாட்டாங்க. அவ வியனா இஸ் வெரி கிளியர் இன் ஹர் கேம். ஓகே, இஸ் ஜஸ்ட் புட்டிங் ஹர் ரெஜிஸ்ட்ரேஷன் செஷன் அண்ட் இதுதான் சரியா. ஓகே, ப்ராப்ளி ஷீ இஸ் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் ஷீ இஸ் ரெஜிஸ்டரிங். இப்போ பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல வந்து இவளோட ஒப்பீனியன் அங்கே வந்து அவங்க மேலே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்களும் வந்து அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி ஓகே, கானாவன் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கிறாங்க. சாண்டா அண்ட் பிரச்சனை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. பட் ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் வென் தே கீப் லுக்கிங் அட் கானா வினோட்ஸ் ஆக்ஷன்ஸ் இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸ், இவங்க ரெஜிஸ்டர் பண்ணது அவங்க மண்டையில தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து அந்த தவறுகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சு தே வில் ஸ்டார்ட் அட்ரஸிங் இட். அப்படி பண்ணும்போது இட் வில் பிகம் அ பிகர் இஷ்யூ. பட் கானா வினோதும் சாண்ட்ராவும் அந்த குரூப்பே நானும் ரொம்ப க்ளோஸுங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சாண்ட்ரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க கானா வினோதோட. என்ன சொல்றாங்கன்னா, சாண்டிக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்டு, காஜலுக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்டு, நம்ம எல்லாம் ஒரே குரூப் தான் சொல்லிட்டு கானா வினோத் நம்ம எல்லாம் ஒரு டீம் தான், சேர்ந்து விளையாடலாம், நம்மளுக்கு சாண்டியும் ஃப்ரெண்டு தான், காஜலும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க கானா வினோதோட இத லிங்க்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா கானா வினோதுக்கு அகெயின்ஸ்டா போகாம தான் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஜஸ்ட் சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். போக தான் தெரியும் அது. ஏன்னா இப்போ சொல்றாங்க, பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஷீ இஸ் கம் டு வின் ஃபார் ஹர் செல்ஃப் தான் சரியா. இஸ் நாட் கோன் பி லைக் ஓகே கானா நீங்க போய் ஜெயிச்சுக்கோங்க நான் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் தேர் கோன் லெட் ஹிம் கெட் இஸ் வே இன் தட். கண்டிப்பாக அவங்க கேம் ஆட தான் வந்திருக்காங்க அவங்கலாம். நான் பேசலாமாங்க? பேசுங்க. யாரு? சுரேஷ் இருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு சிவ. அந்த பாயிண்டே தான். இல்ல அந்த பாயிண்டா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் கேட்க வந்தது ஜட்ஜஸா இருந்தது கனி அண்ட் சாண்ட்ரா. கோஷ்டி கேட்கறது கனி அண்ட் விக்ரம். பாரு என்ன பண்ணாங்கன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. சுரேஷ் ப்ரோமோ இருங்க அபி இருங்க. இல்ல ரசிகன் இது மட்டும் சொல்றேன். அவங்க ஏன் விக்ரம் கேக்குறாங்கன்னா, விக்ரம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் தான் கனி டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்கள கேக்குறாங்க. ரூல்ஸ்ல இல்லாத ஒரு விஷயத்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு வருவாங்க ஜட்ஜ்? ஓகேங்க, அதான் கேட்டாங்க. பிக் பாஸ் சொன்னாரா டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாரா? சொல்லாத ஒரு விஷயத்த விக்ரம் சொன்னதுக்காக கனி கேக்குறாங்க அப்படின்னா, விக்ரம் கனி டீம் அப் பண்ணி சபரியை வின் பண்ண வைக்க தானே ப்ளே பண்றாங்க. அதுதானே சாண்ட்ரா சொல்றாங்க. சூர்யா இன்னொரு 10
விக்னேஷ் மியூட் போய்க்கோ. பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்க. பிரியா பேசிட்டாங்க. சிவா செங்குட்டுவன். ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. இன்னைக்கு யார் தான் உண்மையா விக்டர்? இது ரொம்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிடும். ஒரு ஆடியன்ஸ் தான் எவிக்டட். எல்லாம் வாட்டர்மெலன் எவிக்டட்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஜோ மைக்கேல் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வரட்டும் ப்ரோ, வரட்டும். அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் தான் சரி. இப்போ என்ன வந்து வர்றது இன்ஃபர்மேஷன் பூரா விகடன்லேருந்து ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் விகடனே அதை டெலிட் பண்ணிட்டு மாற்றி போடுறான். ஸோ யூஸ்வலி விகடன் வந்து வி யூஸ் டு திங்க் ஆஸ் லைக் ஓகே டைரக்ட் சோர்ஸ் ஃப்ரம் சேனல். எல்லாம் ஒரு அவங்களே மாத்துறாங்க அப்படின்ற போது வி காண்ட் டு ஆர்வ கோளாறுல ஒண்ணு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்துறாங்க. அது மாரி ரசிகனும் ஆர்வ கோளாறுல நம்பி போட்டுறாரு. அதுக்கப்புறம் சேனல் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க. அதனால வெயிட் பண்ணி நீங்க ஸ்கூப் வாங்குறது நல்லது. ஆமா, ரொம்ப இல்ல ஆக்சுவலா 8 மணிக்கு தான் ஷூட் முடியும். 8 மணிக்கு முடியும் ப்ரோ. 8 மணி வரைக்கும் அப்பனா யாருக்குமே வெளில தெரியாதுல்ல. இல்ல ப்ரோ, ஷூட் முடியறதுக்கு டைம் இல்ல. செக்மெண்டா தான் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து செக்மெண்ட் வந்து முன்னாடி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அது எப்படின்றது வெளியில அவங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸா இருந்து பார்த்து யாராவது வெளியில வந்து சொல்லும் போது நம்மளுக்கு அதுதான் கரெக்டா தெரியுமே தவிர்த்து இந்த மாதிரி இந்த ஸ்லிப்ல பிரிண்ட் பண்ணிட்டாங்க, பேர் எழுதிட்டாங்க, அது ரெட் கார்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நீங்க அதெல்லாம் இது பிலீவ் கேளுங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். வாட் ஆக்சுவலி இவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் நாட் பி ஷுர் வித் எக்ஸாக்ட்லி ஹூ தேர் கோன் டேக் அவுட். சரியா? இப்போ ஏவி ரொம்பனா ஏவியே வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா தேர் வில் பி பாட்டம் 3க்குமே ஏவி ரெடியாக இருக்கும். அதே மாதிரி பாட்டம் 3யோட பேரையுமே அடித்து ரெடியாக வச்சுருப்பாங்க. தே வில் டிசைட் ஆன் தட் டே மார்னிங் தான் யார் போகிறாங்க, யாரை நம்ம இன்னைக்கு வந்து இது பண்ணுறோம். அப்போ வந்து அந்த ஏவி எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே போட்டு விட்ருவாங்க. தட்ஸ் ஆல் தே வில் டூ. சம்டைம்ஸ் இப்போ வந்து அந்த டெசிஷனை வந்து தேர் நாட் ஈவன் மேக்கிங் இன் த மார்னிங், தேர் டூயிங் இட் இந்த லஞ்ச் டைம். டபுள் எவிக்ஷனில் மட்டும் தான் மார்னிங்கில் அது டிசைட் பண்ணுறாங்க. லஞ்ச் டைமில் தான் அந்த சண்டே எவிக்ஷனே டிசைடே பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அன்டில் தென் த கார்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி பிரிண்டட் அண்ட் வெயிட்டிங். அப்படின்ற போது இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுன்றதுக்காகவே இது பண்ணுறாங்க போல. ஸோ தட்ஸ் த ரீசன் தட் தெர் இஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். அப்போ சிங்கிள் எவிக்ஷன் தானாங்க? கன்ஃபார்மா? சாட்டர்டே எவிக்ஷன் நடக்கவில்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இட்ஸ் கோன் பி சிங்கிள். ஒரே நாளில் 2 பேர்த்தே தூக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் ஒரே நாள் 2 பேர் தூக்குற சம்பவங்கள் நடந்திருக்கு பிபில. Might be couples, but not usually. Because I'm expecting one. அதனால I'm eagerly எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஓகே, லெட்ஸ் வெயிட். Yeah. நானே எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒண்ணு, ஆனா அது வருமான்னு தெரியாது எனக்கு. பட் லெட்ஸ் see. சுபி போயிடுச்சு கடைசியில ட்விஸ்ட் அப்படின்னுவாங்களாம். ஏங்க சுபி என்னங்க கேம் விளையாடுது? கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க வந்து ஃபியூச்சர்ல கேம் ஆடுவாங்கங்க. ஆடுவாங்கன்ற ஸ்பெகுலேஷன் வைக்க முடியுமா? அப்ப இவ்வளவு நாள் ஆடுனதே ஒத்துக்கிட்டீங்க நீங்க. ஆமா, இப்ப ரம்யா எதுக்கு நாங்க வச்சிருக்கோம்? ஃபியூச்சர்ல ஆடுவாங்க. ஷீ இஸ் a வைல்ட் கார்டுன்றதுக்காக நாங்க அவங்கள வைல்டா வச்சிருக்கோம். கேம் ஆடுறவங்களையும் சில பேர் தாங்க. இப்போ கேளுங்களேன், கேம் இப்போ வந்து பிரவீன் வந்து நம்ம கேம் ஆடலன்னு சொன்னா ஐ டோன்ட் திங்க் வி கேன் சே தட். ஏன்னா டாஸ்க்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, வீட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் பண்ணுறாரு. பட் ஒய் டிட் ஹீ கோ அவுட்ன்ற போது சேனல் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் ஒன்லி தட் ஃப்ரம் ஹிம். தேவர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் விச் ஹி வாஸ் நாட் டெலிவரிங். அதே மாதிரி பீப்புளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற போது தே வில் டேக் ஹிம் அவுட்ன்ற மாதிரி தான் அங்கே போகும். வேற என்னங்க ரோஸ்ட் நடந்துச்சு இன்னைக்கு? வேற ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா அபி? அப்புறம் வேற ஒன்றும் வரலங்க. ஓகே ஓகே, அப்படின்னா இன்னைக்கு குறும்படம் தான் ஹைலைட்டாக இருக்க போது. அப்படின்னா குறும்படத்தை போட்டு தேர்க்கணும் சம்பவம் மோட் ஆன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி செய்ய போறாரு. போன வாரம் போட்ட குறும்படம் ஹிட் ஆயிடுச்சுட்டு இந்த சீசன்ல திரும்பி இன்னும் நிறைய குறும்படம் போடணும்.
நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ம். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு குறும்படம் போட்டு இதுவும் செம ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, தென் தே வில் மேக் இட் அ ட்ரெண்ட். ஓகே 2 வாரத்துக்கு ஒரு குறும்படம் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க. அண்ட் அதுவே கேமை நிறைய மாற்றும். எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ குறும்படம் போட்டுருவாங்க பார்த்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி இருந்துரும். முதல்ல இந்த ரோஸ்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் இந்த விக்கல்ஸ் அடங்குனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தாங்க முடியல. லைவ் பாக்குற எனக்கு தான் ரொம்ப டார்ச்சர் ஆகுது. எனக்கு இட்ஸ் ஓகே தான். ஹி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். எதையாச்சும் பண்ணட்டுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு அது. சரி அவரு சண்டை போடுற கூட ஓகே ஏத்துக்கலாம். அந்த புரியாத பாஷை மாதிரி ஒண்ணு பேசுவார் தெரியுமா, அதுதான் எரிச்சலாகுது. எக்ஸாக்ட்லி. சண்டை போடட்டும். அதுதான் எனக்கு ஓப்பன் அப் ஆனா சண்டை போடணும், கேள்வி கேட்கணும். நீ எதுக்கு அது ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றல, அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அந்த டான் படத்துல சிவகார்த்திகேயன் அப்புறம் அந்த சூரியோட அந்த மாதிரி ஏதோ பண்றாரு ஏதோ லாங்குவேஜ்ல. அவரது பாகுபலியில இவங்க பேசுவாங்க தெரியுமா அந்த சண்டை போடுறதுக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஊர்ல இருக்க ட்ரிகர் பண்றேன்ற பேர்ல எதையோ பண்ணிட்டு இருக்காரு அவரு. சரி இப்போ நீ ப்ரோமோ 5ல நீ வந்து யாரா இருக்கும்? ப்ரோமோ 5 வந்துருச்சா? கேக்குறேன். உனக்கு வரும்ல 5 மணிக்கு வரும், 6 மணிக்கு வரும் நினைக்கிறேன். I don't think it's gonna come out. மெதுவா வரும். இல்லையா அவ்வளவுதான். மேட்டர்ஸ் எல்லாமே வெளில வந்துருச்சு. சனிக்கிழமை எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு மேல என்னென்ன மிஞ்சி போச்சுன்னா என்ன, அந்த சுகர் மேட்டர் எடுத்து திவாகர் அடிக்கிறதுனா கடைசி ப்ரோமோல போடுவாங்க. அந்த டெஸ்பின் மேட்டர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எது ப்ரோ? அந்த டெஸ்பின் சபரி பண்ணால. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி டாஸ்க் விளையாட சொன்னா குப்பத்தொட்டி நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது மென்ஷன் பண்ணுவாரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு. மேபி அது நாளைக்கு கூட செஷனா கூட போடலாம் ப்ரோ. அது ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பெரிய மேட்டர். நம்ம பேசவே ரொம்ப நேரம் ஆகுது பாருங்க. அப்புறம் அந்த தனியா செஷனா போட்டு கூட அடிக்கலாம். எக்ஸாக்ட்லி. நான் தான் சொல்ல வந்தேன். அப்புறம் மறுபடியும் நானே அந்த டாபிக்கை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடும். நான் பேசல. அந்த புள்ளிக்கு அந்த புள்ளி மார்க்கிங் அது பேசணும், நல்லா இருக்கும். அடுத்த ப்ரோமோல வெயிட் பண்ணிருக்கேன். அப்போ என்ன பண்றாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பேசுவான் ப்ரோ. எல்லாமே மாக்கிங் புல்லிங்லாம் பேசுவாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு இவங்க பண்றது லுக்ஸ் லைக் தேர் பிரேக்கிங் திங்ஸ் வந்து ரொம்ப ஒரு சைடா பயஸ். அட்லீஸ்ட் ஆன் த ஃபேஸ் தேர் ரோட் ஐ டோன்ட் திங்க் தே வாண்ட் டு பி சோ மச் பயஸ் டுவர்ட்ஸ் a single contestant மாதிரி. சபரி அடிக்கிறாங்களா ஓகே, கார்டு கொடுக்க மாட்டாங்க, தட் இஸ் an எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்து இவங்க வந்து கார்டு பக்கமே போக மாட்டாங்கன்னு நினைச்சேன் தான். ஸோ தேர் நாட் கிவிங் எனிதிங் அட் திஸ் பாயிண்ட்ன்ற போது, பட் ஸ்டில் நல்லா பேஷ் பண்ணி அடிக்கிறது நல்லது தான். அந்த அக்ரெசிவ் பிளே வந்து இனிமேட்டில் இருக்காது. அண்ட் வெளியில கூட வந்து இப்போ பண்ற பேஷிங் வந்து இட் வில் பி a lesson to everyone. சும்மா டாஸ்க்ன்ற பேர்ல பிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது நல்லா அடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது ஆத்தி பேசிருக்காங்க, கூப்பிடுறாங்க. ஆர்த்தி பேசிடுங்க. ஹாய். ஆக்சுவலி இப்போ ப்ரோமோ பார்த்தேன். காலையிலேருந்து இருக்கிற ப்ரோமோ எல்லாமே கொஞ்சம் திவாகர், பார்வதி அவங்க ஓகே டாக்ஸிசிட்டி தான் இந்த ஹவுஸ்ல. அவங்களே போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ப்ரோமோஸ் அவங்க 2 பேரை தான் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. பட் அதர் கண்டஸ்டன்ஸும் ஈக்குவல் டாக்ஸிசிட்டி தானே இந்த சீசன்ல. அவங்களுக்குலாம் எதுவுமே இந்த மாதிரி வார்னிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கல்ஸ் விக்ரம் அவர் ரொம்ப புல்லிங் மாக்கிங் பண்றாரு. அதே மாதிரி கானா வினோத் நிறைய பேர். அவங்க 2 பேர் மட்டும் சொல்ல, பிரஜன் சாண்ட்ரா அவரோட ஃப்ரெண்ட்ஸே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அவங்களுமே ஈக்குவலி மேனிப்புலேஷன் பண்றாங்க. அரோராவுமே இன்னைக்கு காலையில அந்த 24/7ல பாத்தீங்கன்னா கேஸ் லைட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் நேத்திக்கு கூட இது பண்ணாங்க. ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஈக்குவலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் எதுவுமே விஜய் சேதுபதி வந்து இதுவே பண்ண மாட்டேங்கிறாரு. ஐ மீன் அந்த நம்மளுக்கு காமிக்கிறது இல்லையா இல்ல எடிட்ல தூக்கிடுறாங்களா தெரியல எனக்கு. பட் அவங்களுக்கு எதுவுமே வார்னிங் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. பட் எண்ட் ஆஃப் த வீக் நம்ம அதுக்கப்புறம் வீக்ல பார்த்தோம்னா அவங்க கேம் விளையாடல அது விளையாடலன்னு சொல்றோம். பட் அவங்களும் ஈக்குவலண்டா டாக்ஸிசிட்டி பண்றாங்க தான். அது நீங்க ப்ரோமோல கண்டிப்பா இருக்கு. இவங்க வந்து கேள்வி கேட்கறது வந்து ரொம்பவும் வெளியில ரைஸான இஷ்யூ வச்சு முதல்ல இப்போதைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் முந்தியெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கேட்காம சின்ன சின்ன மேட்டர் கேட்பாங்க. இப்போவாது கொஞ்சமாச்சு பெரிய இஷ்யூவை எடுத்து பேசுறாங்க. ஓகேவா? ஆனா இந்த சின்ன சின்ன இஷ்யூவை வந்து ஜென்ரலா சொல்லிட்டு போறாங்க. அது கண்டஸ்டன்ட் புரிஞ்சு அடுத்த வீக் மாத்தனா அது வந்து முந்தி கமல் சார் இருக்கும் போதெல்லாம் அவர் சொல்றத வச்சு கேமை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த 2 சீசனும் விஜய் சேதுபதி நானும் பார்த்தேன். இந்த எந்த கண்டஸ்டன்டும் அவர் சொல்றத வச்சு அது வந்து வெளியில இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னொன்னு பிரதர் இந்த மாதிரி கேக்குதா? பாத்தீங்கன்னா
அவரு கேக்குது, கேக்குது. ஆக்சுவலி அவங்க டைரக்ட்டா பாயிண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த ஆமா. நீங்க ஓகே இல்ல சிமென்ஷியன்ஸ்லாம் டைரக்ட்டா வந்து பண்ண மாட்டாங்க பிரஸ் ஆக்சுவலா. பண்ணிட்டு போயிடுறாரு அப்படியே. உள்ள இல்ல இருக்கவங்க இப்போ தான் அத இப்போ கிராப் வந்து பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ கிராப் பண்ணி அவங்க கரெக்ட். சேஞ்ச் பட் இப்போ பண்ணணும். நீங்க திவாகர், பார்வதி, கனி அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி அதாவது